ஒரு வீட்டின் மதிப்பு செல்வத்தாலா, இல்லையா மனைவியின் பண்பாலா? அதிகாரம் 6. வாழ்க்கை துணைநலம். அறத்துப்பால். குகள். இல்லதென் இல்லவள் மாண்பானால் உள்ளதென், இல்லவள் மாணா கடை. தமிழ் பொருள். மனைவி நல்ல பண்புடையவளாக இருந்தால் இல்லத்தில் எதுவும் இல்லாவிட்டாலும் அது செழிப்பு. மனைவி பண்பில்லாதவளாக இருந்தால் எல்லாம் இருந்தாலும் அது வீண். எளிய விளக்கம். ஒரு வீட்டின் உண்மையான செல்வம் பொருள் அல்ல, நல்ல மனமும் பண்பும் கொண்ட மனைவிதான். உதாரண கதை. ஒரு கிராமத்தில் 2 வீடுகள் இருந்தன. ஒரு வீட்டில் பணம் அதிகம், ஆனால் தினமும் சண்டை. மற்றொரு வீட்டில் பணம் குறைவு, ஆனால் அன்பும் அமைதியும் நிறைந்தது. கிராமத்தார் அனைவரும் 2வது வீட்டையே சிறந்த வீடு என்று பாராட்டினர். இந்தக் கதையின் பொருள். அமைதி மற்றும் நல்ல பண்புகள் இல்லாத செல்வம் பயனற்றது. ஊக்கவுரை. உங்கள் வீட்டை உயர்த்துவது பொருள் அல்ல, உங்கள் குணம். நிஜ வாழ்க்கை சம்பவம். பல வெற்றி பெற்ற மனிதர்கள் தங்கள் முன்னேற்றத்திற்குக் காரணம் என்னை புரிந்து கொண்ட குடும்பம் என்று கூறுகிறார்கள். அந்த ஆதரவு இல்லையெனில் செல்வமும் வெற்றியும் நிலைக்காது. நகைச்சுவை உதாரணக் கதை. ஒரு மனிதன் பெரிய வீடு கட்டினான். ஆனால் தினமும் மனைவியுடன் சண்டை. ஒருநாள் நண்பன் கேட்டான், இவ்வளவு பெரிய வீடு வைத்தும் அமைதி இல்லையே? அவன் சொன்னான், வீடு பெரியது, மனசுதான் சிறியது போல. கதையின் சின்ன பொருள். வீட்டின் அளவு முக்கியமில்லை, மனதின் பண்புதான் முக்கியம். மீண்டும் குறள். இல்லதென் இல்லவள் மாண்பானால் உள்ளதென், இல்லவள் மாணா கடை. தமிழ் பொருள். நல்ல மனைவி இருந்தால் இல்லம் செழிக்கும், இல்லையெனில் செல்வமும் பயனில்லை. அடுத்த குறளில் சந்திப்போம். நன்றி. இந்த மாதிரி தினமும் ஒரு திருக்குறள் விளக்கம் பார்க்க கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்கள்.